நான் லாஸ்ட் 21 டேஸா வந்து நோ சுகர் சேலஞ்சில் இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் சுகரை கூட வந்து நான் கன்சியூம் பண்ணல. ஒயிட் சுகர் கன்சியூம் பண்ணல, ப்ரௌன் சுகர் கன்சியூம் பண்ணல, ஹனி கன்சியூம் பண்ணல, ஜாகரி கன்சியூம் பண்ணல, எதுவுமே கன்சியூம் பண்ணல. இதனால இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ் இருக்குமான்னு எனக்கே தெரியலங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ் இருக்கு. நானே வந்து ஷாக் ஆயிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவில் லாஸ்ட் 21 டேஸ் சுகர் கட் பண்ணதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, நான் எதுக்காக இந்த சேலஞ்ச் எடுத்தேன், அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண இந்த சேலஞ்சால, பிளஸ் இந்த சேலஞ்ச் வந்து ஒர்த்தா, நீங்க இந்த சேலஞ்சை எடுக்கலாமா அப்படின்னு செக்மெண்ட் வைஸ் இந்த வீடியோ எடுத்துருந்தீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி உங்களுக்கு மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் எதுக்காக இந்த சேலஞ்ச் எடுத்தேன்னா, நீங்க வந்து நம்மளோட சேனலை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு 6 மந்த்ஸோ 8 மந்த்ஸ் பேக் வந்து நான் ஒரு 6 பேக் சேலஞ்ச் எடுத்திருப்பேன். அதை கம்ப்ளீட் பண்ணி என்னோட டயட்டை வந்து நான் பிரேக் பண்ணுங்க. டயட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளவுதான், அது ஒரு பெரிய அடிக்ஷனா மாறிடுச்சு. எப்படின்னா, நான் வந்து ஏதாச்சும் ஒரு மீல் சாப்பிட்றேன், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்ற அளவுக்கு நான் வந்து ஒரு அடிக்டடா மாறிட்டேன். இது சரிப்பட்டு வராது. அப்படி மாறினதுனால என்னென்ன ஆச்சுன்னா, வெயிட் தாறுமாறா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ்லாம் ஃபேட் போட்டுச்சு. பிளஸ் வந்து ஃபேஸ் பார்க்கறதுக்கு டல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த 6 பேக் சேலஞ்ச் முடிக்கும் போது என்னோட ஃபேஸ் செம க்ளோவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஃபேஸ் வந்து டல் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பிளஸ் என்னோட டேல நான் ரொம்பவே லேசியா இருந்தேன். இதெல்லாம் சேலஞ்சா நான் ஃபேஸ் பண்ணதுனால பார்த்தேன், இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, நம்ம வந்து சுகரை கட் பண்ணலாம்னா எனக்கு இன்னும் மோசமாயிட்டே போவோம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, எப்படியாச்சும் நோ சுகர் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் கிடைச்சதுங்க. இந்த 21 டேஸ் வந்து கிடைச்சிச்சு. ஓகே, இந்த 21 டேஸ் நமக்கு வந்து விட்டா வராது, இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ணோம்னா நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் வந்து இந்த 21 டேஸ் வந்து சுகரை கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ்லாம் வந்து, ஸோ அப்பெல்லாம் என்னால் கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஒரு 21 டேஸ் வந்து சுகரை கட் பண்ணேன். இது கூட நான் இன்னும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த நோ சுகர்ல இருக்கும்போது அந்த சேலஞ்சு நான் பண்ணேன்னா எனக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணேன். நீங்க அந்த சேலஞ்செலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் ஒரு ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நான் vlogs-ஆ பண்ணியிருக்கேன். அந்த vlogs-லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ பட்டன்ல அதையும் பார்த்துருங்க. அது கூட நான் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு இந்த நோ சுகர் சேலஞ்சில். ஸோ அது என்னன்றதை நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பார்ப்போம். செகண்ட் செக்மெண்ட், இந்த சேலஞ்சினால நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம சுகரை கட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நானும் அப்படிதாங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான், சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கர்விங்ஸாக இருந்துச்சு. நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஐயோ சுகர் சாப்பிடணும், அதுவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கிளப்பிட்டே இருந்துச்சு. அது எப்படியோ அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி தாண்டறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 4th 5th 6th டேலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 டேஸ்லாம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சுகர் மேலே பெருசாக ஆசையே போயிடுச்சுங்க. சுகர் சாப்பிடணும்னு ஒரு சுத்தமாக ஆசையே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து மாறிடுச்சு. செகண்ட் ப்ராப்ளம், கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம சுகரை கட் பண்ணால் நான் வந்து சில்லியாக தான் இருக்கும். அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே சும்மாவே நமக்கு வந்து ஃபீட்ல ஃபுட்டாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்தால் கூட பரவாயில்ல, இந்த வாட்டி எல்லாமே வந்து டெசர்ட்ஸாக வருது, மில்க் ஷேக்ஸாக வருது, மேங்கோ மில்க் ஷேக் அப்படி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசையை இன்னும் தூண்டும். நம்மளே வந்து சுகரை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருப்போம். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே நம்மளை இன்னும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். அந்த ட்ரிகருமே நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அந்த ட்ரிகரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நம்ம வந்து இருந்துடலாம். தேர்டு ப்ராப்ளம்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், பட் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைங்க. இந்த சுகரை கட் பண்ணுறதுனால நான் வேற எதுவுமே பெருசாக ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணல. இது 2 தான். முன்னாடி சொன்ன 2 வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். அதெல்லாம் நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம சுகர் கட் பண்றதுனால பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பெனிஃபிட் செக்மெண்ட்க்கு போயிடுவோம். நிறைய பேருக்கு இந்த क्वेश्चन இருக்கும். அதாவது சுகரை கட் பண்ணா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? ஆகுங்க, ஆகும். கண்டிப்பா வெயிட் லாஸ் இருக்கும். நான் வந்து என்னோட இதுவே சொல்றேன். நான் வந்து 77ங்க டே 1ல ஸ்டார்ட் பண்ணும்போது 77.70. நான் இப்ப டே 21ல முடிக்கும் போது என்னோட வெயிட் வந்து 74.5. சோ 3 kgs வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு இந்த நோ சுகர்னால. பிளஸ் நான் வந்து ஜிம்முமே கன்சிஸ்டன்ட்டா பண்ண, வாக்கிங்லாம் போனேன். அதனால எனக்கு வந்து மொத்தமா பார்க்கும்போது இந்த 21 டேஸ்ல 3 kgs நான் லாஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க சுகரை கட் பண்ணாலே உங்களோட எக்ஸ்ட்ரா கலோரிஸ் கம்மியாகும். அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். செகண்ட், நீங்களே சொல்லுங்க, என்னோட ஃபேஸ் டே 1ஓட ஃபேஸ் இதுதான். இப்போ டே 21ஓட ஃபேஸ் நீங்களே சொல்லுங்க, சேஞ்சஸ் இருக்கா? ஃபேஸ்ல க்ளோ இருக்கா? அப்பனா வந்து இது ஒரு பெனிஃபிட் தானே. தேர்டு, நம்மளோட எனர்ஜி லெவல் பயங்கரமா ஸ்பைக் ஆகும். நான் வந்து எனக்கு இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கும் நான் வந்து எதிரே பார்க்கலங்க. அதாவது நான் வந்து அதிகமா சுகர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடிலாம் வந்து நான் ஜிம்முக்கு போவேன், நடுவில் கொஞ்ச நாள் ஜிம்முக்கு போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் ஒரு 2 ஒர்க் அவுட் முடிச்சோன்னே எனக்கு வந்து செமையா டயர்டா ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரெட்மில்ல வாக் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி இருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஆனால் இந்த நோ சுகர் சேலஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறமா பயங்கரமா எனர்ஜியில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஜிம்முக்கு போவேன், ஃபர்ஸ்ட் 3 நாள் சேம் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் 4th 5th டேலாம் வந்து நான் வந்து பிளான் பண்ணதை
விட அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 10 ஒர்க் அவுட் பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு 12 ஒர்க் அவுட் போடுவேன். அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நான் ஒரு 6 ஒர்க் அவுட் பிளான் பண்ணிட்டு போனால் நான் வந்து 8 ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஆப்ஸில் 2லாம் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு எனர்ஜியில் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆயிடுச்சு. இந்த ஒரு பெனிஃபிட்டை தான் நான் வந்து பெரிய பெரிய பெனிஃபிட்டாக நான் இந்த சேலஞ்சிலே பார்க்குறேன். எனக்கு இதுதான் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்மளோட எனர்ஜி லெவல் இப்படி பயங்கரமாக ஸ்பைக் ஆகுன்றது தான். 4th, இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டை காமிக்கிறீங்க, ஏதோ வேஃபல் காமிக்கிறீங்க, எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் வேஃபல், அதெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட கொடுத்தா கூட எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த சுகர் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே வந்து குறைஞ்சிருச்சு 21 டேஸில். அது வந்து இந்த சேலஞ்ச் எடுத்ததுனால இப்போ சுகர் மேலே பெரிய ஆசை கிடையாது. நான் போய் சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு பெரிய ஆசைலாம் இல்லாமல் குறைஞ்சிச்சு. ஸோ இதுவுமே நான் வந்து பெனிஃபிட்டாக பார்க்குறேன். 5th, நீங்கள் வெறும் 7 நாள் வந்து சுகரை கட் பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஒரு ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் த்ரூ அவுட் த டே வந்து ஆக்டிவாக இருப்பீங்க, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக சுகரை கன்சியூம் பண்ணாலே கண்டிப்பாக அந்த சுகரே வந்து நம்மளை வந்து ஒரு லேசியாக ஆக்கிடும். நீங்கள் வந்து நிறைய சயின்டிஃபிக்கலாக நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். வந்து ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன், நம்ம வந்து அதிகமாக சுகரை கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம த்ரூ அவுட் த டே வந்து லேசியாக தான் இருப்போம். நீங்கள் வந்து காஃபி 2 தடவை குடிக்கிறீங்க, அது கூட பிஸ்கெட்லாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து த்ரூ அவுட் த டே வந்து லேசியாக தான் இருக்கீங்க. அதே நீங்கள் வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டு சுகரே இல்லாமல் ஒரு 7 நாள் ட்ரை பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து த்ரூ அவுட் த டே வந்து ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் வந்து மதியானம் தூக்கம் வரதெல்லாம் வந்து வரவே வராது. அதனால சுகரை மட்டும் கட் பண்ணுங்க. எனக்கு இந்த பெனிஃபிட் வந்து முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த சேலஞ்ச்லையுமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, நம்ம சுகரை கட் பண்ணால் கண்டிப்பாக வந்து செம ஆக்டிவாக இருக்கும். நான் இந்த 21 டேஸுமே வந்து செமையாக ஒரு ஆக்டிவாக இருந்தேன், ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் த்ரூ அவுட் த டே. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பெனிஃபிட்ஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதாவது நான் வந்து டாக்டர் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நோ சுகர் எடுத்தால் நம்மளோட டீத் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க, அப்புறமா வந்து லங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெனிஃபிட்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்குமே தெரியும் நீங்கள் வந்து நோ சுகர் சேலஞ்ச் எடுத்தால். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகிற பெனிஃபிட்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் எடுக்கலாம். நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் சொல்ல வேண்டியது இப்போயே வளரிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் செக்மெண்ட், இந்த சேலஞ்ச் வந்து ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் ரியலி ரொம்ப 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 ஒர்த்து. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த சேலஞ்ச் எடுக்கணும். நம்ம வந்து இந்த சேலஞ்சா எடுக்கலனா கூட நீங்க முடிஞ்ச அளவுக்கு சுகரை கட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுகரை கட் பண்ணாலே உங்களோட வெயிட் லாஸ் ஆகும். பிளஸ் வந்து நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட லேசினஸ்லாம் குறையும். ஸோ நீங்க வந்து சுகரை கட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு சுகரை கட் பண்ணணும்னா எல்லா கைண்ட் ஆஃப் சுகரும் நான் கட் பண்ணுவேன், நான் ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. நீங்க வந்து சுகரை கட் பண்ணுங்க. அதாவது இந்த ஆடட் சுகர்ஸை கட் பண்ணுங்க. ஒயிட் சுகர், ஜாகரி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. இல்லை நீங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா வந்து ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டேன்னு கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து மாத்துங்க. மற்ற சுகர்ஸும் சாப்பிட மாட்டேன்னு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பாருங்க. டெஃபினட்டா உங்களோட லைஃப்லயே பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். ஹெல்த் வைஸும் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். பிளஸ் உங்களோட மூடு, உங்களோட லேசினஸ் இதுவுமே குறையும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்ச் வந்து ஒர்த்து, கண்டிப்பா நீங்க எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் மற்றதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்க சேலஞ்ச் எடுங்க எடுக்காதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த சேலஞ்ச் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணும். ஒன்ஸ் அது நீங்களே பயங்கரமா சேஞ்சஸ் பார்ப்பீங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்க ஆல்ரெடி நோ சுகர் சேலஞ்ச்லாம் எடுத்துருப்பீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் நிறைய பேர் பார்த்துட்டு உங்களோட பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க நோ சுகர் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன், எத்தனை நாள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு அதையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் மற்றவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் வந்து உங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகட்டும். ஏன் நீங்க வந்து சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் சேலஞ்சஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் and makes your life happier. Until bye, it's Vijay. Bye.